மூச்சு பயிற்சி நுரையீரலுக்கு நல்ல விரிவடையும்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன் நான் செய்தியை. அப்போ ஆக்சிஜன் உங்களுக்கு குறையாது. எத்தனை பேர் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க சொல்ல முடியுமா? எண்ணிக்கையை சொல்ல முடியுமா? அது கொண்டு வந்து மாற்றத்துக்குள்ள அவங்க சில பேர் போயிடணும். கொஞ்ச நேரம் எடுத்த உடனே போயிடுறாங்க ரொம்ப பேர். இந்த ஜிகர் இருக்குங்களே மெடிக்கல் கிரவுண்டில் பேசிக்கிறாங்க. மூச்சு பயிற்சி அது நுரையீரலை விரிவடை செய்யும். உள்ள ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு உள்ள வரும். உண்மை. இதைத்தான் 1500 வருஷத்துக்கு முன்பாக செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சையதா ஃபாத்திமா நாயகம் அவங்களுக்கும் கதவை தாளிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹு அல்லான்னு சுவாச பயிற்சி, கல்வி திக்கர். ரொம்ப காரியத்தை சாதிச்சாங்க. சையதனா அலி அவர்களும் ரலியல்லாஹு தஆலாவும் சையதா ஃபாத்திமா நாயகம் அவங்களும். அதோட சர்வாத், அதோட அஸ்தக்ஃபிருல்லாஹ். பார்த்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க அவங்க கூட இருக்கிற காலமெல்லாம் நாம் அவளை தண்டிக்க மாட்டோம். பார்த்தீங்களா எப்படி? ரசூலா இருக்கிற காலம்லாம் நம்மளை தண்டிக்க மாட்டேன்ட்டான். ஒரு கவலை இருந்துச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மளும் ஒரு நாளைக்கு மறைஞ்சிடுவோமே, அப்புறம் இவர்களை கண்டிப்பான அல்லாஹ் உடனே மறு ஆயத்தை இருக்கிறான். அவங்க இஸ்திக்ஃபார், அவங்க பாவ மன்னிப்பு கேட்குற காலமெல்லாம் அவனை நான் தண்டிக்க மாட்டேன். மேலே அட்வான்ஸாக சொல்கிறான் அல்லாஹ் தாலா. அப்போ இது ஒவ்வொரு முறையிலும் ஷேக் இருக்கிற காலமோ பிற்காலமோ இதை மறக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் நபி ஸல்லவாத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ். எந்த தண்டனையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், சிறப்பாக வாழ வைப்பான் அர்த்தமாச்சு. அதை நீங்கள் புழக்கத்தில் கொண்டு வரணும். பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மூச்சு அல்லாவோட குடத்து வந்து 24,000. பார்த்தீங்களா, சில பேர் சொல்கிறாங்க 23,500ங்கிறாங்க. அந்த சூஃபியாக்கள் தான் கணக்கு போடுறாங்க. யாராவது கால்குலேட் பார்ப்பா. மேலும் 1 மணி நேரத்துக்கு 1000 மூச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம பாகமாக பகுதி பகுதியாக வச்சுட்டா கூட ஓடிடலாம்.